தொடர்ந்து மூன்றாவது முறையா ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஆர்சிபி அணி தோக்குறாங்க. ஹோம் கிரவுண்ட்லாம் அப்படி எனர்ஜி உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க. மழை வந்து குறுக்க வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட் தான் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் இருங்க நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மழையும் நின்று போச்சு. டாஸை ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க கலிகாலம் போல இருக்கு, நீங்கள் தோத்து தான் ஹோம் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸையும் இன்னைக்கு மேட்சையும் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. தொடர் வெற்றிகள் மூலியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 2வது இடம் போயிட்டாங்க, இவங்க 4வது இடம் வந்துட்டாங்க. கோலி ரொம்ப அக்ரெசிவா இருந்தார். பார்த்தீங்கன்னா விக்கெட்லாம் விழும்போது இன்னைக்கு நாங்கள் அடிச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக அடிச்சுட்டு பஞ்சாப் வந்து போயிட்டாங்க. மீண்டும் அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து மீண்டும் பஞ்சாப்பை சண்டிகரில் பஞ்சாப்ல போயிட்டு மோதுறாங்க. உங்கள் ஹோமில் வந்து உங்களை அடிக்கிறோம், எங்கள் ஹோமில் தான் எங்களுக்கு பிரச்சனை, உங்கள் ஹோமில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மேட்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தொடர் ஹோமில் வந்து தோல்வியாக இருக்குது. ஹவே போன எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் விளையாண்டோம், அவங்க ஹோமில் போய் அடிப்போம். பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஹோமில் இன்னைக்கு வந்து 3வது முறையாக விளையாண்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஹோம் கிரவுண்டில் உள்ள அட்வான்டேஜ், அந்த பிச்சு எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து விளையாண்டாங்க அப்படின்னா தான் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியும், கோப்பையை பெற முடியும், தொடர்ந்து ஜெயிக்க முடியும். ஹோமில் வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அட்வான்டேஜ் வந்து சுத்தமாக தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, நிறைய எக்ஸ்பர்ட்லாம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு பொறுத்தவரை மழை பெஞ்சனால வந்து 14வது ஒரு மேட்சாக, அதாவது 14 ஓவர் மேட்சாக ஆயிடுச்சு. அதனால வந்து தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து ஹை ஸ்கோர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லோ ஸ்கோர் தான், மழை பெஞ்சிருச்சு, அதனால வந்து 60-70 அடிச்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபே 11:30 ஆயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 12:30 தான் முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னடா பால் இப்படி வருது, விக்கெட் என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கோலி இங்கிட்ட அவுட் ஆறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கு இங்கிட்ட வந்து சால்ட்டு தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனார். பவுன்ஸ் ஆகுது, கிரிட்டு இங்கிட்டு தூக்கி இங்கிட்ட அடிக்கணும், இவங்க பார்த்தா இங்கிட்டு தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு போச்சுடா எனக்கு ஆர்சிபி. ஒரு டைம் வந்து 49க்கு ஆல் அவுட் ஆனாங்க. இன்னைக்கு 30ல் அவங்க போயிடுவாங்க போல இருக்கு, சோழி முடிஞ்சு போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் வந்தார் கேப்டன் ரஜத் பட்டிதார். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக விளையாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 23 ரன்களை தேர்த்தினாரு. அவருக்கு என்ன அவசரம்னு தெரியல, அவர் தூக்கி அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாரு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக வந்ததான் அந்த மும்பை சிங்கம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்டு உன்னை விட்டுட்டு வில் ஜாக்ஸ் அங்கே அமிச்சாங்க. பார்த்தியா, இங்கேருந்து செம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பானி பார்த்துட்டு இருப்பாரு. ஏண்டா உன்னை அங்கே விட்டா இந்த அடி அடிக்கிறியடா, எதுக்குடா உன்னை விட்டோன்னு இருக்குன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ் அங்கே சுத்தமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. போன மேட்சாக வந்து ரிட்டர்ன் ஆனார், 2 விக்கெட்டு, ஒரு 30+ ரன் அடிச்சாரு. இவர் வந்தாவே 3-4 6 அடிக்கிறாரு, பவர் ஹிட்டரா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கடைசியில் ஒரு கட்டத்தில் மேட்ச் வந்து 40-50க்குள்ள சுருண்டுன்னு நினைக்கும் போது மனசு 50 போடுறாருங்க. கடைசி டயத்தில் வந்துட்டு யாராலுமே அந்த டயத்தில் வந்து ரன் அடிக்கவே முடியாது. அவருக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா பால் பவுன்ஸ் ஆகுது. தலைமை வந்து 7-8 அடி கிரேட் கால் 8 இருக்காங்க. பார்த்தீங்கன்னா விட்டு உரின்னு உரிக்கிறான். கடைசி ஓவரில் வந்து டாட்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிச்சாம்பாரு 3 6 விட்டு வெளுத்து விட்டு பார்த்தீங்கன்னா 50 போட்டு இன்னைக்கு போயிட்டாரு. அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து நின்று நிதானமாக அடிச்சு கொடுத்தார். நின்றுன்னு சொல்ல முடியாது, வெறித்தனமாக வந்து அவர் தான் ஒரு 50 ரன்கள், அதாவது ஆர்சிபி மொத்த பேட்ஸ்மேன் சேர்ந்துமே ஒரு 47% ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க. அவர் ஒண்டியாக பார்த்தீங்கன்னா 53% ரன்கள் வந்து அவர் பேட்டில் தான் வந்திருக்கு. 50 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா 23 ரன் அடிச்சாரு. அவங்க சைட்லேருந்து சகல் என்னை ரீட்டைன் பண்ணல, உங்களை நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சகல் தூக்கி போட்டு அவர் ஒரு 2 விக்கெட்டு, மார்க் ஆன்சன் ஒரு 2 விக்கெட்டு, ஹர்பர் வந்து கடைசியாக வர ஹர்பரை நீ ஒரு 2 விக்கெட் எடுத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தலா 2 விக்கெட்டுகள் கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது 95 ரன்கள் வந்து ஆர்சிபி அடிச்சிருந்தாங்க. லோ ஸ்கோர் மேட்ச் தான். அப்படி இருந்தாலும் கூட நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஒரு 60% கண்டிப்பாகவே இருந்துச்சு. அவங்க ஒரு 20 ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க தப்பு பண்ணது என்ன தெரியுமா, இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கலை கொண்டு வந்திருக்கணும், இல்லாட்டி ஸ்வப்னல் சிங்கை கொண்டு வந்திருக்கணும். படிக்கல்
கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மனோ பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனை இறக்கி விட்டாங்க. அவர் பார்த்துட்டு கேதர் மாம்ஸ் மாதிரியே இருந்தார். நான் கூட கேதர் மாம்ஸ் வந்துட்டாரா என்னன்னா மாறு வேஷத்தில் இருக்காரா, அவரோட ஹைட்டு எல்லாம் பார்க்கும்போது அவர் மாதிரியே இருந்துச்சு. அவர் ஒரு ஷார்ட் இப்படி வச்சார் பாருங்க, டே கேதர் மாம்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாத அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. இப்போ வந்து கருண் நாயரை நம்பினாங்க, டப்புன்னு வந்து ஒரு 80 ரன்கள் அடிக்கலையா மும்பைக்கு எதிராக, அந்த மாதிரி நம்பினாங்க. ஆனால் இது பண்ணலாம், அது தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படிக்கல் ஆல்ரெடி உங்களுக்கு செட்டில்டு பேட்ஸ்மேனாக இருக்காரு, நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, பல வருஷம் உங்க கூட இருந்தவர். அப்படி இருக்கும்போது அவரை கொண்டு வந்தீங்கன்னா க்ரூசியல் இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. ஒரு 30 ரன் சொல்லுங்க, ஒரு 200லாம் சொல்லணும், ஒரு 120 அடிச்சிருந்தாவே இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஆர்சிபி அணி வின் ஆயிருக்கும். அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு வந்து பாத்தீங்கன்னா அவரை படிக்கலை கொண்டு வராது இம்பாக்ட் பிளேயரா. அப்புறமேட்டு யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 20 ரன் தேத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே இன்னைக்கு ஆர்சிபி அணி ஜெயிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்கோரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்க முடியாது. ஏன்னா வந்து அங்கே விக்கெட் அவ்வளோ மோசமா இருக்கு, பவுன்ஸ் அப்படியாவது எங்க தூக்கி அடிச்சாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இடைவிடாம ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் வந்து 1, 10, 11 அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. அப்போ கூட நினைச்சேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு பஞ்சாக்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இங்க எப்படி இவர் டிம் டேவிட் அங்க உங்களுக்கு அவங்க தான் எங்கடு இவங்க அப்படின்ற மாதிரி. வதேரா பார்த்தீங்கன்னா அந்த சொப்னல் இவர் வந்து சுயா சர்மா ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து பாலத்து உழுவுறாரு, இங்கிட்டு போறாரு வராரு, அடிக்கவே முடியல. பார்த்தா 2-3 சிக்ஸ் அடிச்சு விட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி 6 அடிச்சு பார்த்தீங்கன்னா மேட்சே முடிச்சு விட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா 33 ரன்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சு அவர் ஸ்டாண்டிங்கை போட்டு நின்ட்டாரு. அப்புறம் கடைசியில தான் வந்தாரு மார்க்கஸ் ஸ்டாய்னோஸ்ன்ற மாதிரி, இரு நான் 6 போட்டு முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 போட்டு மேட்சை முடிச்சு விட்டே போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்து ரஜத் பட்டிதார் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லுவேன். அவர் ஓவர் தான் அடிக்கிறாரு, திரும்பி அவருக்கே ஓவர் கொடுத்தாரு. அங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாரு. புவனேஸ்வர் குமார் ஓவர்ல எல்லாம் ஒரு 6 அடிச்சிருந்தாரு. அதான் பார்க்கறதுக்கு ரொம்பவே வேடிக்கையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல எஸ் தயால் வந்து கொஞ்சம் நல்லா தான் போட்டிருந்தாரு. அவருக்கு மேபி ஓவர் கொடுத்துருக்கலாம், இல்லை வேற யாருக்கும் ஓவரை மாற்றி விட்டுருந்துருக்கலாம். தேவைலாம் பார்த்தீங்கன்னா திரும்பியே அவருக்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்தாங்க சீக்கிரமாக மணி வேற 12:01 போது சீக்கிரமாக முடிச்சு விட்டு போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டாங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பஞ்சாப் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகரில் வந்து பஞ்சாபில் போயிட்டு மோத இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் வந்து ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஹோம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ரொம்பவே மோசமாக இருக்குது. அவே போய் விளையாண்ட எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரன்கள் தான் அடித்தாங்க. இவங்க வந்து லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கும் போதே கடைசியில் மார்க்கஸ் ஸ்டாய்னோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 போட்டு 98 ரன்கள் அடித்து ஈஸியாகவே ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டாரு. இதன் மூலியமாக தொடர் வெற்றிகள், அதாவது 111 அடித்தாலும் நாங்கள் ஜெயிப்போம், மழை வந்தாலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேயர்ஸ் அணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே செம்ம ஃபார்மில் இருக்காங்க. இந்த சீசன் வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பரான சீசனாகவே அமைஞ்சிருக்கு. பேட்டிங் வந்து நம்ம பல டீம் வந்து கடப்பார் அணி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், இப்போ எஸ்ஆர்எச் சொல்லுவோம், பார்த்தீங்கன்னா குச்சியாட்டம் ஆயிடுச்சு. நம்ம மும்பை வந்து எப்போதும் ஆண்ட பரம்பரை கடப்பார் அப்படின்னு சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பேட்டிங் லைனப் சூப்பராகவே இருக்கு. ஓப்பனிங் பாருங்க, ஆர்யா வந்து செம்மையா பண்றாரு, சிம்ரன் சிங் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு, க்ரூசியல் இன்னிங்ஸ் ஆடுறாரு. அது மட்டும் ஸ்ட்ரேயர் ஒரு மேட்ச்ல 97 அடிச்சாலும் அவர் நம்பவே முடியாது, எந்த மேட்ச்ல டக்குன்னு எந்திரிச்சிருவாரு. இப்போ நேகல் வதேரா பார்த்தீங்கன்னா மும்பையில் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க அழகா ஒரு 4 கோடி போட்டு எடுத்தாங்க. சென்னை யோசிக்கணும், சென்னை தான் ட்ரை பண்ணாங்க. 4 கோடி ரொம்ப அதிகம், நாங்கள் 10 கோடினா அஸ்வின் எடுப்போம், இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3.5 கோடி 4 கோடி போட்டு ராகுல் திரிபாதி வச்சு திருப்பதி வந்தா திருப்பதி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. மார்க்கோ ஆன்சன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னோஸ் இவங்க வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அதனால வந்து சூப்பரான பேட்டிங் லைனப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து செம்மையாவே பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ல டஃபஸ்ட் கொடுப்பாங்க, இந்த சீசன்ல டஃப்பாக இருப்பாங்க, அது முன்னாடி பிளே ஆஃப்லையும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணி இந்த தவறு பண்ணனால தான் நீங்க தோத்தாங்கன்னு நினைக்கக்கூடிய தவறு என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஹோம்ல அப்படி என்ன எதனால அவங்க தோக்குறாங்க, என்ன சாபம் நடக்குது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.